நாமத்துக்கு சூத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் நாம் தேவனோட சபையில் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில வேத வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்துக்க போகிறேன். நாம் தேவனோட சபைக்கு போகும்போது பரிசுத்த அலங்காரத்தோடு அவரோட கூட தொழுது கொள்ள போகணும். அது மாத்திரமில்லை, நம்ம சபைக்கில் இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். சபைக்குன்னு ஒரு சில ஒழுங்கு இருக்குது. நம்ம எப்படி இருக்கணும், கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் அன்பினால் தாங்கக்கூடிய சபையாக நம்ம இருக்கணும். சபைனா நாம் போகிறோங்க, சபைக்குள்ளே அப்படி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் அன்பினால் விசாரிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம வாட்டினு போகணும் வந்தோன்னு இல்லாமல் நம்ம மட்டும் போகிறோமா, பிரசங்கத்தை கேட்டோமா, ஜெபிச்சோமா, வந்தோமான்னு இல்லாமல் அநேகரை ஒருவருக்கொருவர் அன்பாய் விசாரிக்கணும். கொலேசியரில் கூட பார்த்திங்கன்னா நம்ம பந்தி முடிச்சோன்னு ஒரு வசனம் இருக்குது. ஒருவருக்கொரு சகோதர முத்தத்தோடு தொழுது கொள்ளுங்க தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆக நம்ம ஒருத்தருக்கு என்ன பண்ணால் விசாரிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நம்ம வாட்டினு நம்ம மட்டும் போகணும் வந்தோன்னு இல்லாமல் ஒருத்தருக்கு விசாரிக்கணும். ஏழை பணக்காரன், கற்றவர் கல்லாதவர், உயர்குலம் தாழ்குலம், முதலாளி தொழிலாளி, அந்த மாதிரி வேற்றியம் இல்லாத ஒரு சபையாக நம்ம இருக்கணும். நம்ம சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கும். இப்படியேப்பட்ட சபையாக தான் நம்ம இருக்கணும். அதுக்கு யார் காரணம்? நாம் அந்த மாதிரி இருக்கும்போது கர்த்தர் அந்த சபையை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லை, அனைவரும் சம அந்தஸ்துடன் நடத்துகிற சபையாக நம்ம இருக்கணும். திக்கற்றவர்களையும் விதவைகளும் சகல கனத்துடன் விசாரிக்கிற ஒரு சபையாக இருக்கணும். இல்லாதவர்களையும் ஊனமுற்றவர்களும் பராமரிக்கிற சபையாக இருக்கணும். ஏழைகளை கரிசனுடன் விசாரிக்கும், தேவைகளை சந்திக்கும் சபையாக இருக்கணும். அனைவரும் கற்றுக்கொள்ளவும் தேரவும் வாய்ப்பளிக்கிற சபையாக இருக்கணும். அனைவரும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நடத்த தேவையான அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர், மேய்ப்பர், போதக ஒழுகர் உள்ள சபையாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் என்ன சொல்லணும், புத்தி சொல்லும் சபையாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யும் சபையாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் கீழ்ப்பிடிக்கிற சபையாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் தேற்றும் சபையாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் உபசரிக்கும் சபையாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையுடன் இருக்கணும். சரி, இதுதான் கர்த்தர் இன்றைக்கு ஒரு 10 தான், மற்ற கிட்டத்தட்ட 50 இருக்குது. இப்படியாய் நம்ம சபையில் இப்படி ஒரு அங்கத்தினராக நம்ம இருக்கணும். இப்படி இருக்கும்போது தேவன் அந்த மாதிரியான சபைங்களில் பரிசுத்த தேவன் அதில் உலாவுகிறாக இருப்பார், அதில் இருப்பார். ஏன்னா இன்றைக்கி அநேக சபைகள் நம்மளே பார்க்கும் போது ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் தேவன் விரும்புகிற சபை எப்படி இருக்கணும்? இப்போ நான் சொல்லப்பட்ட வார்த்தை அத்தனையும் வசனங்களோட அடிப்படையில் தான் இருக்குது. அப்படியேப்பட்ட சபையாக தான் நம்ம இருக்கணும். ஆக அதே போல் இன்னி வருகிற நாட்களில் ஏழைங்களுக்காக கொடுக்குற ஒரு சபையாக நம்ம இருக்கணும். எப்படின்னா வெறும் ஏழைங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறவங்களுக்கே கொடுத்துட்டே இருந்தால் அது பிரயோஜனமே இல்லை. நாம் எப்படி பண்ணணும், விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு அவங்களுக்கு என்னது தேவையோ அதை சரியாக செய்யணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் தேவை உள்ளவங்களுக்கு நம்ம செய்யணும். வருகிற கிறிஸ்மஸ் அப்போ நம்ம அது மாத்திரம் இல்லாமல் நம்ம குடும்பத்துலேயும் கூட பார்த்திங்கன்னா சபைங்களை மட்டும் கிடையாது, குடும்பத்தில் உள்ளவங்க கூட கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. நாமளாக போய் அவங்களுக்கு என்ன பண்ணோம், இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு நாங்கள் எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முதலாவது உன்னோட குடும்பத்தில் உள்ள முதலாக இருக்கிற திக்கற்றவங்க, விதவைங்க, ஏழைங்க எல்லாருக்கும் நீங்கள் முதலாவது கொடுக்கணும். வெறும் ஏழைன்னா ரொம்ப ஏழ்மையானவங்க மட்டும் இல்லை, எத்தனையோ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு கூட இன்றைக்கி அநேக கஷ்டங்கள் எடுக்க யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் கர்த்தருடைய சபையில் நம்ம எப்படி இருக்கணும், விசாரிக்கிறவங்களா இருக்கணும். விசாரிக்கிறதுனா ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, ஒருத்தவங்க சாட்சி சொல்லுவாங்க, அவங்கள போய் நீங்கள் விசாரிக்கணும். ஓ, கர்த்தர் உங்களுக்கு இவ்வளோ அற்புதம் செஞ்சாரா, நீங்கள் இவ்வளோ வியாதியில் இருந்தீங்களா, நீங்கள் இவ்வளோ துக்கத்தில் இருந்தீங்களா, எங்களுக்கு தெரியாது சிஸ்டர், எங்களுக்கு தெரியாது பிரதர், ஆனாலும் பரவாயில்ல தேவனோட ஆழத்துக்கு நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு அவங்கள விசாரித்து அன்பு கூறணும். தேவன் விரும்புகிற சபை அன்பு கூறணும், விசாரிக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஊழியத்தில் வளர்க்கணும். ஒருவரையும் எழுப்பணும். ஊழியத்தில் நீங்கள் பாட்டு பாட தேலந்திருக்கா, எழுந்து பாடுங்க. ஒருத்தருங்க வசனம் வாசிக்கிற தேலந்திருக்கா, எழுந்து நீங்கள் வாசிங்க. நீங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகணுமா, ஓகே இந்தாங்க உங்களுக்கு ஒரு ட்ராக்ஸ் தரேன். நீங்கள் அப்படியாய் தேவ சபையில் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும், நம்ம வளர்த்து கொள்ளணும். அது மாத்திரமில்லை, தேவன் அப்படியேப்பட்ட காரியங்களை தான் விரும்புகிறாரு. இந்த நாளிலும் தேவன் ஒரு சில காரியங்களை சபையில் நம்ம எப்படிலாம் இருக்கணுங்கிறதுக்கு இருந்தால் அவர் எப்படி பிரியப்படுவாருங்கிறத இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இன்னும் தொடர்ந்து இதில் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 வசனம் இருக்குது. இதோட தொடர்ச்சியாக நான் ஒரு 10 வசனமாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் கூட எப்படி நம்ம சபையில் இருக்கணும்னு அநேகருக்கு தெரியும். ஆனால் இது வசனங்கள் அடிப்படையில் இருக்குது. சிறு குழந்தைகள் வாலிபர்களை சகல கன்னிகளோடு நடத்தும் சபையாக இருக்கணுமா, பார்த்துங்களா.
மார்க்கில் சொல்லியிருக்காங்க, மிகுந்த தாழ்மையுடன் கண்ணீருடன் தேவனை சேவிப்பாரின் சபையாக இருக்கணுமா. நம்ம அது மாத்திரம் இல்லாமல் முதியோர்களை கனம் பண்ண சபையாக இருக்கணுமா. திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிற ரெட்டிப்பான கனமுடையவராக நடத்த சபையாக இருக்கணுமா. ஏக மனம் ஏக சிந்தை உடையவர்களின் கூடுகை சபையாக இருக்கணுமா. இப்படிப்பட்ட சபையாக நாம் இருக்கிறோமா என்று உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சபைகளாக நம்ம இருக்கணும், சபையில் ஒரு நபராக நம்ம இருக்கணும்னு சொல்லி இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஏதாவது இதில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் இன்றைக்கும் உங்களை நீங்களே நீங்கள் மனதை வந்து நீங்கள் ஆண்டவர் அந்த வாய்ப்பு அதனால தான் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ப்ரேயரில் வந்து நான் கொடுக்குற அந்த ஒவ்வொரு வசனமும் வந்து பார்த்திங்கன்னா வேத அடிப்படையில் வேதம் சொல்லுகிற வசனம், இந்த பைபிள்லேருந்து எடுத்து கொடுக்குற வசனம் தான். இது எல்லாம் என்னோடய சொந்த கருத்து கிடையாது. இது தேவன் சாட்சியாக கொடுக்குற, ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்குற அந்த பைபிள்லேருந்து தான் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இனி நம்ம சபையில் எப்படியா இருக்கணும், நம்ம சபை எப்படி நடத்தப்படணும், நாம் எப்படி இருக்கணுங்கிறத இன்றைக்கு நீங்கள் வந்து இந்த வேத வசனத்து மூலமாக கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளும் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. தேவனோட சபையில் பரிசுத்த உள்ள அலங்காரத்தோடு நம்ம அவரை தொழுது கொள்வோமாக. ஆமேன்.